ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 6/10/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இந்த முரளி தாதிஜி சகோதரிகள் ஜெயந்தி மற்றும் லச்சு ஆகியோர் வெளிநாட்டு சேவை செய்து திரும்பி வந்தவுடன் பாப்தாதா கூறிய மகா வாக்கியங்கள். ஞானசூரியன் தந்தையின் மாஸ்டர் ஞானசூரிய குழந்தைகளுக்கு சேவைக்கான வாழ்த்து சொல்றாங்க. இன்று உலகினுடைய கண்மணியானவங்க தன்னுடைய கண்களின் நட்சத்திரங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. கண்ணின் மணிகளோடு சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, முழு உலகத்தினுடைய பார்வை யார் மேலே இருக்குதோ அவங்களுடைய பார்வை யார் மேலே இருக்குது அப்படின்னு. யாரை முழு உலகமும் நினைவு செய்தோ அவர் யாரை நினைவு செய்கிறார் அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. யாருடைய மகிமையை முழு உலகமும் பாடுதோ சுயம் அவரே யாருடைய மகிமையை பாடுறாங்க அப்படின்னா பெரியவராக யார் ஆனாங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. குழந்தைகளா அல்லது தந்தையான்னு கேட்குறாங்க. அப்படி பாப்தாதா அந்த மாதிரி கண்ணின் மணிகளோடு சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. எந்த குழந்தைங்க தந்தைக்காக மற்றும் சேவைக்காக தன்னையே அர்ப்பணம் செஞ்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிரதிபலனை கொடுப்பதற்காக பாப்தாதாவும் அர்ப்பணமாகறாங்க. தந்தையின் எதிரில் இன்று அந்த மாதிரி விலைமதிக்க முடியாத ரத்தினங்கள் இருக்கிறாங்க. அவர் எங்கே இருந்தாலும், உடலால தூரமான இடத்துல இருந்தாலும் இன்றைய சபையில உங்கள் அனைவருடன் இருக்கிறாங்க. தந்தையின் எதிரில் ஸ்தூலமாக அமர்ந்திருக்கீங்க. இன்று யார் எதிரில் தந்தை அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா? இன்று தந்தையின் எதிரில் தேடி கண்டெடுக்கப்பட்ட மிக பிரியமான, எப்பொழுதும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் 8 ரத்தினங்கள் எதிரில் இருக்கிறாங்க. அஷ்ட மற்றும் இஷ்ட ஆத்மாக்கள் எதிரில் இருக்கிறாங்க. எங்களை பாப்தாதா நினைவு செய்கிறாங்க அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சிருக்கிறாங்க. திவ்ய தரிசனத்தில் அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரத்தினங்களினுடைய விசேஷங்களை பாப்தாதா எப்பொழுதும் மாலையாக நினைவு செய்கிறாங்க. தந்தை அந்த மாதிரி ரத்தினங்களை பார்த்து என்ன பாடல் பாடுறாங்க? அந்த பாடலை கேட்டிருக்கீங்களா? அது எதுன்னு தெரியுமா? பாப்தாதாவினுடைய பாடல் நீளமானது கிடையாது, மிக சுருக்கமானது. அது எந்த பாடல்? ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹா அப்படிங்கிறது தான் தந்தையினுடைய பாடல். அப்படின்னா இந்த பாடலை கேட்க முடியுதா? எத்தனை தடவைகள் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. குழந்தைகள் என்ன பதில் சொல்றீங்க? தந்தையும் ஒருவர், மேலும் அவருக்கு அநேக குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்படி தந்தை அனைத்து குழந்தைகளினுடைய பாடலை கேட்கிறாங்க. பாடலை கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுது. சிலர் ஒரு மாதிரியாக பாடுறாங்க, சிலர் வேறு மாதிரியாக பாடுறாங்க. எப்படி பாடுறாங்கன்னு சொல்லலாமா? சிலர் ஆஹா பாபா ஆஹான்னு சொல்றாங்க. சிலர் ஆஹா என்னுடைய பாபா ஆஹா அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சிலர் ஆம் பாபா ஆம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூறலாமா? சிலர் வேறு வழி இல்லை அப்படின்னு நிர்பந்தத்தில் பாடுறாங்க. அப்படி என்ன நிர்பந்தம்? ஏன்னா தந்தையை நினைவு செய்யாம எதுவுமே கிடைக்காது. ஆகையினால நினைவு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆஹா பாபா ஆஹாங்கிற பாடலை
பாடவே தான் வேண்டும். ஒருவருக்கு மனதின் வீணையினுடைய இசை இருக்குது, மேலும் இன்னொருவருக்கு வாயினுடைய இசை இருக்குது. அப்படி பாப்தாதாவோ பாடலை கேட்பாங்க தான் இல்லையா? எந்த பாடல் பாடுறாங்க? தந்தை மற்றும் குழந்தைகளின் கதைகளை கூறலாமா? ஒவ்வொருவருக்கும் அவங்கவங்களுடைய கதை இருக்குது. அனைத்து கதைகளையும் ஒன்றாக்கினோம் அப்படின்னா எத்தனை கதையாகும்? ஒவ்வொருவரது தினசரி கதை கூட வேறு வேறு. அப்படி தந்தை கேட்கணுமா அல்லது வேண்டாமா? நீங்கள் அனைவரும் பாபா அங்கே என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு முறையீடு செய்கிறீங்க இல்லையா? அங்கேயும் இதே வேலைதான் செய்கிறார். எப்படி உடல்ல இருக்கும்போது செய்திருந்தாரோ அவற்றையே தற்பொழுது செய்கிறார். சாகாரத்தில் நேரம் அதிகம் எடுத்தது, இப்போ நேரம் குறைவாக ஆகுது. இன்று விசேஷ குழந்தைகள் செய்த சேவைக்கான பிரதிபலனை வழங்குவதற்காக தந்தை வந்திருக்கிறாங்க. எப்படி குழந்தைகள் அன்போடு சேவையினுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தந்தையும் குழந்தைகளினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. ஜெயந்தி சகோதரியோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, இன்று எங்கே சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இன்று விசேஷமா பாப்தாதா எங்கே வந்திருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. மதுபனில் வரத்தான் செய்கிறாங்க பாப்தாதா. ஆனால் இது எந்த சபை? இதனிடையில் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. லண்டனில் விசேஷமாக எங்கே சந்திப்பீங்க? பாப்தாதா இன்று தோட்டத்தில் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இது அல்லாவின் தோட்டம் தான் இல்லையா? ஏன் அப்படின்னா தோட்டத்தில் சந்திப்பது அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் சந்திப்பது. தோட்டத்தில் சந்திப்பது அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் சந்திப்பது. பாப்தாதாவுக்காக இந்த தோட்டம் அனைத்தையும் விட மிகவும் நல்லது. அந்த தோட்டங்களோ வைகுண்டத்தினுடைய தோட்டங்கள். அவற்றின் எதிரே இந்த உலகில் உள்ள இந்த தோட்டங்கள் ஒன்றுமே இல்லை. நல்லது, இங்கே வந்து ஆஜராகிவிட்டோம் இல்லையா? மாஸ்டர் எஜமானருக்கு எதிரில் ஆஜராகி வந்தாகிவிட்டது. அனைவரையும் பார்த்தும் குஷி ஏற்படுது. சேவையை ஊக்கம் உற்சாகம் நிறைந்து செய்து வெற்றி அடைந்ததற்காக அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சேவையில் முழுமையாக ஈடுபட்டு ஒருவர் இன்னொருவரை விட முன்னுக்கு செல்வதற்கான பந்தயத்தை நன்றாக செஞ்சிட்ருக்கீங்க. போட்டி இல்லை, பந்தயம் செஞ்சிட்ருக்கீங்க. ஆகையினால் வெளிநாட்டு சேவைக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கும் பெரும்பான்மையான ரத்தினங்கள் பிரதிபலனை நன்றாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. லண்டன் அஸ்திவாரம். ஆகையினால வருடங்களுக்குள் என்னென்ன சேவை செஞ்சிருக்கீங்களோ அதற்கு பலனா பாப்தாதா எந்த தீபத்தை ஏற்றுவார்? நாலாபுறங்களிலும் இருக்கின்ற வெளிநாட்டு குழந்தைகளிலிருந்து முக்கியமாக யார் சேவையில் இரவு பகலாக ஈடுபட்டு இருக்காங்களோ அந்த விசேஷ ஆத்மாக்களின் விசேஷத்தினுடைய தீபத்தை பாப்தாதா ஏற்றுவாங்க. பாப்தாதா எந்த தீபத்தை ஏற்றுவாங்க? நாலாபுறமும் இருக்கிற வெளிநாட்டு குழந்தைகள்லேருந்து முக்கியமாக யார் சேவையில் இரவு பகலாக ஈடுபட்டு இருக்காங்களோ அந்த விசேஷ ஆத்மாக்களின் விசேஷத்தின் தீபத்தை பாப்தாதா ஏற்றுவாங்க. குணங்கள் அப்படிங்கிற எண்ணெயை விட்டு விசேஷங்களுடைய தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாப்தாதா. பாராட்டுகள் உரித்தாக்குக. சேவைக்கான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஹாங்காங்கை சேர்ந்தவர்களுக்கும் இதே பாடலை சொல்லுங்க. அவங்களுக்கும் 10 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்று இரு நாட்டவர்களும்
சேவையை சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. ஆகையினால இரு நாட்டவர்களுக்கும் 10 வருடங்களுக்கான வாழ்த்துக்கள். லண்டன்ல இருக்கும் நெருக்கமான குழந்தைகள் வெளிநாட்டில் மாஸ்டர் ஞானசூரியனுடைய சொரூபத்தில் சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்தின் கிரணங்களை மிக நன்றாக பரப்பிட்டிருக்கிறாங்க. ஆகையினால் ஞானசூரியன் தந்தை மாஸ்டர் ஞானசூரிய குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்களும் தியாகம் மற்றும் பாக்கியம், தியாகத்தின் மூலமா பாக்கியத்தை அடைந்ததற்கான நிரூபணத்தை மிக நன்றாக காண்பிச்சிருக்கிறாங்க. பாப்தாதா ஆஸ்திரேலியாவினுடைய சேவைக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் குழந்தைகளுக்கு ஒரே சீரா ஆடாத அசையாமல் இருந்ததற்கான சான்றிதழை வாழ்த்துக்களாக கொடுக்கிறாங்க. அதே மாதிரி நைரோபியை சேர்ந்தவர்களுக்கும் அவங்களுடைய விசேஷத்தின் காரணமா பாப்தாதா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அது என்ன விசேஷம்? மிக உணர்வு பூர்வமா தந்தை மற்றும் தந்தையின் சேவையில் ஈடுபடுவதில் மிக நல்ல குழந்தைகள். அவங்க சூழ்நிலையை பார்க்கறது கிடையாது, சேவையை பார்க்குறாங்க. சேவையில் நாம் அனைவரும் ஒருவர். இந்த நிரூபணம் கொடுப்பதனுடைய விசேஷத்தை மிக நல்லா காண்பிச்சிருக்கிறாங்க. சேவையின் மேல் அன்பு இருக்குது அப்படின்னா பாப்தாதா மேல் அன்பு இருக்குது. அகற்றுவது மற்றும் உள்ளடக்குவது இரண்டினுடைய நல்ல அதிசயத்தை காண்பிச்சிருக்கிறாங்க. ஆகினால பாப்தாதா அந்த மாதிரி விசேஷமுள்ள குழந்தைகளை மகாவீர் குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவும் குறைந்தது கிடையாது. அமெரிக்காவை சேர்ந்தவர்களும் செய்தியை வலுவாக பரப்பக்கூடிய மைக்கை பிடித்துட்டாங்க. சேவைக்கான சாதனம் சகஜமா மற்றும் உயர்ந்ததாக கிடைச்சிருச்சு. அமெரிக்காவில் என்னென்ன சேவை நிலையங்கள் இருக்குதோ அவை அனைத்தும் விஐபிக்களினுடைய சேவையில் மிக நல்ல வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போது வெளிநாட்டில் விஐபிகளும் சேவை செய்வது கடினம் இல்லைதான் இல்லையா? இப்போது லண்டனிலும் நல்ல பெயர் கிடைச்சிருக்குது. அப்படி இந்த வருஷம் விசேஷ நபர்களுக்கு சேவை செய்வதற்கான வரதானம் வெளிநாட்டினருக்கு கிடைச்சிருக்குது. எத்தனை வருடங்கள் கடினமாக இருந்தது, மேலும் எப்படி சுலபமாக ஆயிடுச்சு இது தெரிய வந்ததுக்கு இல்லையா? வெளிநாட்டில் நாலாபுறங்களும் இருக்கிற முக்கியமான இடங்களினுடைய பெயரை சொன்னோம். ஆனால் இன்னும் நாலாபுறங்களிலும் இருக்கிற மற்ற இடங்களிலும் சேவையினுடைய அலை மிக நன்றாக பரவி இருக்கு. கயானாவாக இருந்தாலும் ஜெர்மனியாக இருந்தாலும் மொரிஷியஸும் இருக்குது. அனைவருடைய பெயரையும் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்கவுங்களுக்குன்ற விசேஷம் இருக்குது. இப்போது இவங்க விசேஷ நிகழ்ச்சி மூலம் விசேஷ ஆத்மாக்களை தயார் செய்கிறாங்க. அதே மாதிரி நாலாபுறங்களிலும் நல்ல ஊக்கம் உற்சாகம் இருக்குது. ஆகையினால அனைவருடைய பெயரையும் குறிச்சிக்கிங்க. தாதி அவங்க மற்றும் லச்சு சகோதரி வெளிநாட்டு சேவை செய்து திரும்பி வந்திருக்கிறாங்க. தாதியோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு, சமநிலை மற்றும் பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம், பேலன்ஸ் மற்றும் பிளஸ்ஸிங் இரண்டினுடைய அனுபவம் செஞ்சீங்களா? பயணம் நன்றாக இருந்ததா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. இவரும் லட்சு சகோதரியும் வெளிநாட்டு யாத்திரை செய்து வந்திருக்கிறாங்க. இவரும் தபஸ்யா செய்தார் இல்லையா? இவரும் அதிர்ஷ்டசாலி தான். சிறு வயது பருவத்திலிருந்தே உயர்ந்த சங்கத்தில் இருந்திருக்கிறார். மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார். இந்த மாதிரி பாக்கியம் கூட அனைவருக்கும் இருக்காது. இப்போ வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்து என்ன செஞ்சீங்க? எங்கேயாவது சொற்பொழிவு நிகழ்த்தினீர்களா? இப்போ பயிற்சி செய்யுங்க. வகுப்பு எடுப்பதற்கும் பயிற்சி செய்யுங்க.
மிக அதிகமாக நேரடியாக கேட்டிருக்கீங்க. நகத்துல மறைத்து வைத்து கூறும் விஷயங்களையும் கேட்டிருக்கீங்க. அதற்கு பிரதிபலனும் கொடுக்கணும் இல்லையா? நல்லது. சேவை செய்யும் குழந்தைகள் எங்கேயாவது செல்றீங்க அப்படின்னா சேவைக்கான நிரூபணத்தை அவசியம் கொடுக்கறாங்க. கொடுத்தீங்க தான் இல்லையா? சேவைக்கு தகுதியானவர் அப்படின்னா சேவை, சேவை மற்றும் சேவை. பார்ப்பதும் சேவை, பேசுவதும் சேவை, நடப்பதும் சேவை மற்றும் செய்வதும் சேவையே சேவை. 5 படங்களை காண்பிருக்கிறீங்க. என்ன படம்? தீயதை பார்க்காதீங்க, தீயதை பேசாதீங்க அப்படின்னு காமிக்கிறீங்க. இங்கே ஆம் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்படி இந்த 5 விஷயங்கள்ல அவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க, இங்கே ஆம் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் சேவைக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்றது. அப்படி சேவைக்கு தகுதியானவனுடைய படமாக என்ன ஆச்சு? சேவை செய்வது மிக நன்றாக இருந்ததுதான் இல்லையா? ஒவ்வொரு ஸ்தானத்தினுடைய விசேஷங்களினால் சம்பன்னமாகி ஆகி நாலாபுறங்களிலும் சேவையில முழுமை நிலை வந்துருச்சு. சம்பன்னம் ஆகி நாலாபுறங்களிலும் சேவையினுடைய முழுமை நிலை வந்துடும். எனவே இந்த அனுபவம் நல்லா இருக்குது. யமுனை நதிக்கரையும் வந்திருக்குது, அதாவது டெல்லி குரூப். மேலும் கூடவே யமுனை நதிக்கரையில் நாடகம் செய்கிறவங்க கர்நாடகாவும் வந்திருக்குது. பாம்பேயும் அதிகப்படியாக வந்திருக்குது. நல்லது. யமுனை நதிக்கரையும் இருக்குது. மேலும் யமுனை நதியின் நடுவில் தோட்டமும் இருக்குது. அப்படி அதன் நடுவில் பாப்தாதாவோடு சந்திச்சிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் சேவைக்கான அஸ்திவாரமும் டெல்லி. மேலும் அனைவரும் சேவைக்கான கால்களை பதித்ததும் டெல்லி தான். பெரும்பான்மையான மகாரதிகள் சேவைக்காக டெல்லியில் கால் பதிச்சிருக்கிறாங்க. நல்லது. டெல்லி என்ன செய்யணும் என்று பின்பு சொல்வோம். இன்று தோட்டத்தில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி விளையாட்டில் பார்க்கக்கூடிய வாழைப்பழம் மற்றும் சந்திப்பு, ஹிந்தியில் கேலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹிந்தியில் இரண்டையும் அனுபவம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் தந்தையினுடைய குணத்தின் மகிமை பாடக்கூடிய, கூடவே தன்னை தந்தைக்கு சமமாக மாஸ்டர் குணம் நிறைந்தவராக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் உலகின் நற்சிந்தனையாளர், எப்பொழுதும் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி. அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தீதி அவர்களோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, பறக்கும் பறவையாக்கி சேவையினுடைய பங்கை செய்து கொண்டே தன்னுடைய ஓய்வு ஸ்தானத்தில் வந்து சேர்ந்துட்டீங்களான்னு. சுருக்கமான மற்றும் இனிமையான பயணமாக இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பாப்தாதாவும் குழந்தைகளுடைய தைரியம் மற்றும் சேவையின் ஊக்கத்திற்கான மன தைரியமானது மருந்தின் வேலையை செஞ்சிட்டது. எத்தனை பேர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க? இப்போ விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய பங்கே ஆசீர்வாதம் கொடுப்பது தான் இல்லையா? கண்களினாலும் சரி, நெற்றியின் மணியின் மூலமாக இருந்தாலும் சரி, பேசுபவர்களும் அதிகம் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய காரியம் ஆசீர்வாதம் வழங்குவது. எப்படி சாக்கார பாபாவை பார்த்திருக்கீங்க? இறுதி கர்மாதித்த நிலையினுடைய பங்கு என்னவாக இருந்தது? ஆசீர்வாதம் கொடுப்பது. சமநிலையுடைய விசேஷமும் இருந்தது மற்றும் ஆசீர்வாதத்தினுடைய அதிசயமும் இருந்தது. நீங்களும் தந்தையை பின்பற்றி நடங்க. இதுதான் மிக சுலபமான சேவை. கூடவே சக்திசாலியானதும் இதுதான்.
பொதுவாகவே எந்த ஒரு பொருள் சக்திசாலியானதாக இருக்குதோ அது எவ்வளவு சக்திசாலியானதோ அந்த அளவே அதனுடைய ரூபத்தில் மிக சிறியதாக இருக்கும். எப்படி விதை இருக்கிறது? சக்திசாலியாக இருக்கிறது இல்லையா? ஆனால் விதை எவ்வளவு சிறியதாக இருக்குது. அணு சக்திசாலியானது, எவ்வளவு சிறியதாக இருக்குது. அதே மாதிரி ஆத்ம நினைவில் இருந்து ஆசீர்வாதம் கொடுப்பது இதுவும் மிக சுலபமானது மற்றும் சக்திசாலியானது. நேரமும் குறைவு, கடின உழைப்பும் குறைவு, ஆனால் ரிசல்ட் அதிகம். மேலும் அதுவும் அதிக காலத்துக்காக. இந்த நேரம் கேட்டீங்க உடன் அந்த நேரமே மறந்தீங்க என்று அப்படி கிடையாது. அனுபவம் ஆயிடுது இல்லையா? அப்படி சக்திசாலியான ஆத்மாக்கள் உங்களுடைய இந்த நேரத்து சேவை ஆசீர்வாதம் கொடுப்பது. ஜெயந்தி சகோதரியோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. உங்களில் எத்தனை ஆத்மாக்கள் நிரம்பி இருக்கிறாங்க? இன்று எத்தனை ஆத்மாக்கள் உங்களில் நிரம்பி இருக்கிறாங்க? சேவையில் மிக நன்றாக வேகமாக முன்னேறி இருக்கீங்க. ஆத்மா உங்களுக்கு குடும்பத்தின், ஆன்மீக குடும்பத்தின், பரலோகத்தின் ஆக மூவர்களுடைய வாழ்த்துக்கள் கிடைச்சிருக்குது. உங்களுக்கு ஆத்மாவாகிய உங்களுக்கு குடும்பத்தின், ஆன்மீக குடும்பத்தின், பரலோகத்தின் ஆக மூவர்களுடைய வாழ்த்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய பங்கை மிக நன்றாக செஞ்சிட்ருக்கீங்க. அனைவராலும் விரும்பப்படுவர் தான் இல்லையா? இந்த விஷயத்தின் நினைவின் காரணமாகத்தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இருக்குது. சேவையின் வெற்றிக்கான ஆதாரம் செய்பவர், செய்விப்பவர், தந்தையினுடைய நினைவு இருப்பது. ஆகவேதான் பாதுகாப்பாகவும் இருக்கீங்க, வெற்றியும் அடைஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? தந்தையை பின்பற்றி நடந்தீங்க, ஆனால் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் தன்னுடைய தாதியையும் பின்பற்றி நடந்தீங்க. குணங்களை பின்பற்றினீங்க, மிக நல்லதுதான். ஜனக்கிற்கு விசேஷ அன்பு கொடுங்க. அவருக்கும் உடனடி பலனா நோயற்ற உடல் கிடைச்சிருக்கு. உடல் கல்ப தருவாக ஆயிடுச்சு தான் இல்லையா? பொதுவாக கயானாவினுடைய அஸ்திவாரத்தின் ஆதாரத்தில் அமெரிக்காவினுடைய விஐபிகள் உருவானாங்க. அமெரிக்காவினுடைய அஸ்திவாரமும் கயானா தான். வெளிநாட்டில் முதல் நம்பர் விஐபி தம்பதியினர் கயானாவை சேர்ந்தவங்க தான். ஆகையினால மிக மிக அன்புக்குரியவங்க. இருவர்களுடைய சேவையில் விசேஷம் இருக்கு. ஒருவர் இன்னொருவரை விட முன்னால் இருக்கிறாங்க. அந்த மாதிரி 1000ல் ஒருவர் தான் மலராக இருப்பாங்க. அதன் காரணமாக பெயரும் நன்றாக பரவி கொண்டு இருக்குது. அவங்களுடைய பெண் குழந்தைகளும் மிக நல்ல குழந்தைகள். வீட்டை மிக நன்றாக தயார் செஞ்சிருக்கிறாங்க. தடையை தடையற்றதாக ஆக்கிட்டாங்க. ஆகையினால முழு பரிவாரமும் அன்பான பரிவாரமாக ஆயிடுச்சு. அன்பானவர்களும் தான் கூடவே அன்பில் ஐக்கியமாகி இருப்பவர்களும் தான். மேலும் வந்திருக்கும் அனைத்து பிராமணர்களினுடைய ஈடுபாடு தந்தை மற்றும் சேவையில் மிக நன்றாக இருக்குது. அதிக கடின உழைப்பு செய்கிறவங்க இல்லை, மிக நல்லவங்க. சில இடங்களில் கடின உழைப்பு குறைவாக செய்யும் இந்த விசேஷம் இருக்குது. கயானாவனோட விசேஷம் உழைப்பு குறைவு, ஆர்வத்தில் மிக நல்லா இருக்காங்க. ஆகையினால அனைவருக்கும் நினைவு கொடுங்க. மேலும் இதே விசேஷத்தின் பரிசையும் கொடுங்க. பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. சங்கமயுகத்தினுடைய மிகப்பெரிய கஜானாவாக என்ன கிடைச்சிருக்குதுன்னு பாப்தாதா கேட்குறாங்க. குஷினுடைய கஜானா. குஷினுடைய கஜானாவால் எப்பொழுதும் நிரம்பி இருங்கிறாங்க பாபா. சில நேரம் குஷி அதிகம், மேலும் சில நேரம் குறைவான குஷி என்று அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுது அழியாத குறைவில்லாத
எல்லையற்ற கஜானாவாக இருக்குது அப்படின்னா சில நேரம் குறைவா சில நேரம் அதிகமாக அப்படி இருக்காது. எப்பொழுதும் கஜானாவை பிராப்தி செய்வதில் ஒரே சீரான நிலையில் இருக்கணும். குஷியில் இருக்கிறாங்க என்ற இது மட்டுமல்ல, ஆனால் குஷியில் ஒரே சீராக மற்றும் நிரந்தரமாக இருக்கிறாங்க என்று இருக்கணும். வரிசை எண் இதனுடைய ஆதாரத்தில் தான் உருவாகும். நிரந்தரம் மட்டும் இருக்குது, ஒரே சீரான நிலை இல்லை அப்படின்னா அது கூட 2ஆம் நம்பராக ஆயிடும். ஆனால் நிரந்தரமா மற்றும் ஒரே சீரா அப்படி ரெண்டுமே இருக்குது அப்படின்னா நம்பர் 1ஆக ஆயிடும். ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில் வந்துடுறீங்க அப்படின்னா குஷினுடைய ஊஞ்சல் தொய்வாக ஆயிடுது. வேகமாக ஆடுறதில்லை, நின்று நின்று ஆடும். ஆகினால எப்பொழுதும் குஷினுடைய ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருங்க. சங்கம யுகம் அனுபவம் செய்வதற்கான யுகம். இதுதான் இந்த யுகத்தினுடைய விசேஷம். ஆகையினால் இந்த யுகத்தின் விசேஷத்தின் லாபத்தை எடுங்க. நல்லது. வரதானம் தன்னுடைய பூஜையை நினைவில் வைத்து ஒவ்வொரு காரியத்தை பூஜைக்கு உரியதாக ஆக்கக்கூடிய பரம பூஜைக்குரியவராகுக. பரம பூஜைக்குரியவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, தன்னுடைய பூஜையை நினைவில் வச்சு ஒவ்வொரு காரியத்தை பூஜைக்குரியதாக ஆக்கணும். குழந்தைகள், உங்களின் ஒவ்வொரு சக்தியினுடைய பூஜை தேவி தேவதைகளுடைய ரூபத்தில் நடக்குது. சூரிய தேவதை, வாயு தேவதை, பூமாதேவி, அதே மாதிரி பயமற்ற நிலையின் சக்தியின் பூஜை காளி தேவியின் ரூபத்தில் இருக்குது. எதிர்கொள்ளும் சக்திக்கான பூஜை துர்காவினுடைய ரூபத்தில் இருக்குது. திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவதனுடைய சக்தியினுடைய பூஜை சந்தோஷி மாதாவின் ரூபத்தில் இருக்கு. காற்றுக்கு சமமா லேசாக இருக்கும் சக்தியினுடைய பூஜை பவன் புத்திரர் ஹனுமான் ரூபத்தில் இருக்குது. அப்படி தன்னுடைய இந்த பூஜையை நினைவில் வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் பூஜைக்குரியவராக ஆக்குங்க. அப்பதான் பரம் பூஜைக்குரியவராக ஆவீங்க. ஸ்லோகன்: வாழ்க்கையில் திருப்தி மற்றும் சரளத்தன்மையின் சமநிலை வைப்பதுதான் மிகப்பெரிய விசேஷம். மிகப்பெரிய விசேஷம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் திருப்தியையும் சரளத்தன்மையும் சமநிலையில் வைப்பது தான். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.